நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இளைய தலைமுறையினர் அவங்களோட வாழ்க்கை எதை நோக்கி செல்லுதுன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. கோவையில் நாளுக்கு நாள் போதைப் பொருட்களோட கலாச்சாரம் அதிகரிச்சுட்டே இருக்குது. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. நேற்றைய தினம் மும்பையிலேருந்து கோவைக்கு ரயில் மூலிமா கடத்திட்டு வந்து விற்பனை செய்த போதை மாத்திரைகள், அதாவது 5 லட்ச ரூபா மதிப்புள்ள போதை மாத்திரைகளை காவல்துறையினர் பறிமுதல் செஞ்சுக்கிறாங்க. இது சம்மந்தமாக 6 பேர்த்த காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் அடுத்து குனிமுத்தூர்லேருந்து பேரூர் போகிற வழியில் ஒரு சில இளைஞர்கள் வந்து போதை மாத்திரைகளை விற்றுட்டுருக்கிற மாதிரி ரகசியமாக காவல் ஆய்வாளருக்கு தகவல் கிடைக்குது. உடனடியாக காவல்துறையினர் அந்த பகுதிக்கு போய் சோதனை செய்கிறாங்க. அப்போது சந்தேகத்துக்கிடமான வகையில் நின்றிருந்த ஒரு 6 பேர்த்த வந்து விசாரணை வைக்கிறாங்க. கடைசியில் பார்த்தாச்சுன்னா அவங்க தான் அந்த போதை மாத்திரைகளை விற்பனை செஞ்சுட்ருக்குறாங்க. அவங்கள கைது செஞ்சு ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து விசாரிக்கும்போது அவங்க எல்லாருமே குனிமுத்தூர் பகுதியை சேர்ந்த பியாஸ் அலி, அப்துல் ரஹ்மான், சரண்ராஜ், கபிநீலவன், நவுபல், சர்பிக் அலி. இதில் எல்லாருமே பார்த்தாச்சுன்னா இவங்க மும்பையிலேருந்து ரயில் மூலிமா வலி நிவாரண மாத்திரைகளை இங்கே போதை மாத்திரை மாதிரி அங்கே 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இங்கே 500 ரூபா 400 ரூபாய்க்கு விற்றுட்டுருக்குறாங்க. இவங்களோட டார்கெட்டை பார்த்திங்கன்னா காலேஜ் பசங்களும் வேலைக்கு போகிற ஐடி கம்பெனிக்கு போகிற இளைஞர்களும் தான். அதனால் இந்த 6 பேர்த்தையும் வந்து கைது பண்ணி அவங்ககிட்ட 1200 போதை மாத்திரைகள், 6 செல்ஃபோனு, 700 கிராம் உயர் ரக கஞ்சா ஆகியவற்றை வந்து பறிமுதல் செஞ்சுக்கிறாங்க. இதனோட மதிப்புன்னு பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஏற்கனவே 4-5 பேர்த்துக்கு இந்த போதைப் பொருட்கள் விற்பனை செய்கிறதுல சம்மந்தம் இருக்குதுன்னு காவல்துறையை தெரிவிச்சுக்கிறாங்க. எனவே நம்ம வீட்டு குழந்தைகளை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். அவங்க நடவடிக்கையில் ஏதாவது சந்தேகம்னா உடனடியாக அவங்கள தனியாக கூப்பிட்டு அன்பாக விசாரிங்க. உண்மைகளை சொல்லிடுவாங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.